ஆமென். இந்த காலை வேளையிலும் உன்னுடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் இந்த உலகத்திலே 33 வருஷங்கள் பரலோகத்தை துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி நமக்கு நடுவிலே வந்து வாசம் பண்ணினார். இந்த 33 வருஷங்களும் இந்த உலகத்துல அவர் மனிதனாய் நடமாடினாலும் ஒரு பக்கத்திலே அவர் தேவகுமாரன், மறுபக்கத்திலே அவர் மனுஷகுமாரன். இப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை அவரே சாட்சி கொடுக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானது என்ன? உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? உன்னுடைய பெருமை என்ன? உன்னுடைய புகழ்ச்சி என்ன? உன்னுடைய வாழ்க்கையில நீ மேன்மையாய் சொல்லக்கூடிய காரியம் எது அப்படின்னு கேட்டா தைரியமா நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதுதான் நம்முடைய மேன்மை. அதை தவிர இந்த உலகத்திலே நாம மேன்மைப்படுத்துவதற்கு, நம்ம பெருமை அடைவதற்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உலகத்து மனுஷன் நீங்க உலகத்தின் காரியத்துல பெருமைப்படுவான் இல்லையா? நீங்க உலகத்தை சார்ந்திருக்கிறவர்கள், உலகத்து மனுஷர், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரு தெரியும், இவர் எனக்கு சொந்தக்காரர், அவர் எனக்கு ரொம்ப நெருங்கின உறவினர், அவர் எனக்கு தூரத்து சொந்தம், இப்படி எதாவது சொல்லுவாங்க இல்லையா? இப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உலகத்தின் மனுஷர்களை அறிந்திருக்கிறதுனாலே, அவர்களை தெரிந்திருக்கிறதுனாலே, அவர்கள் தங்களோடு கூட இருக்கிறதுனாலே அதை பெருமையா நினைக்கிறாங்க. இது எங்களோட கூட படிச்சவங்க, எங்களோடு இருக்கிறவங்க, இப்படி எதாவது ஒண்ணு சொல்லிக்குவாங்க. ஒருத்தர் பெரிய மனுஷன் நமக்கு தெரிஞ்சா அவங்களோடு இணைத்து தங்களை அறிமுகப்படுத்தி அதுல பெருமைப்பட்டுக் கொள்வார். ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் பெரியவன் அல்ல. எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர், சகலத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த உலகத்துல யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அதுதான் நமக்கு மேன்மை. அவர் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு மகிமை. அதுதான் நமக்கு புகழ்ச்சி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அந்தஸ்து. அதுதான் நம்முடைய பெருமை. எல்லாமே அதுதான், வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலையும் அவர் தைரியமா பெருமையா சொல்லிக்கிட்ட விஷயம் பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் இல்ல. அத அவரு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். அப்ப என்னை அனுப்பி விட்டு பிதா இங்க தனியா இல்லை, என்னை அனுப்பி விட்டு அவர் என் கூட தான் இருக்கிறாரு. அப்ப பிதா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அவரை காரணத்தையும் சொல்றாரு. நான் தேவனுடைய குமாரன், அதனால என் கூட இருக்கிறார் அவர் சொல்லல. நான் இந்த உலகத்திலே நான் பிதாவை விட்டு, நான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தியாகத்தோடு அடிமை ரூபம் எடுத்து வந்திருக்கிறேன், அதனால அவர் என் கூட இருக்கிறார் இப்படி எல்லாம் அவர் சொல்லல. என் தியாகத்தை பார்த்து பிதா என் கூட இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்ற ஒரே ஒரு ரீசன், நான் தேவகுமார் நான் இருப்பதனால அல்ல, நான் பெரிய தியாகம் பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவ ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சர் அவர் வைக்கிறார். புரிதலா? ஒரு விஐபியா அவரை ட்ரீட் பண்ணான்னு சொல்லவே முடியாது. எல்லாரையும் விட அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கணத்தை கொடுத்தாரு. அவரை ரொம்ப பெரிய விஐபியா ட்ரீட் பண்ணாரு, மற்றவங்க எல்லாத்தையும் மோசமா ட்ரீட் பண்ணாரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதிதான். நம் தேவனாகிய கர்த்தரிடத்துல பட்சபாதம் இல்லை, அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. அப்போ அவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் நம்மள ரொம்ப ஆர்டினரியாகவும் அவர் நடத்துறதுலாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்குறாரு. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி இந்த உலகத்திலே அவர் பார்த்தாரோ அதே போலதான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ பிதா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததற்கான காரணத்தை இயேசு கிறிஸ்துவே தெளிவா சொல்றார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். இதுதான் காரணம்.
அப்போ இன்றைக்கும் நம்மோடு கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கணும்னா வேற ஒரு ரீசன் எல்லாம் வச்செல்லாம் செய்ய முடியாது. பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நாம் செய்கிறவர்களா இருந்தால் அது மாத்திரமே அவரை நம்மோடு கூட தங்க வைக்க கூடியதா இருக்கிறது. இதுல இயேசு கிறிஸ்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகானது. என்னன்னா, நான் பிதாவோடு இருக்கிறேன்னு கூட அவர் சொல்லல. பிதா என் கூட இருக்கிறார், அவர் என்ன தனியே இருக்க விட மாட்டேங்கிறார். நான் எங்க போனாலும் பின்னாலேயே வர்றாரு, நான் எங்க போனாலும் என் கூடவே இருக்கிறார். நான் அவரை தேடி அவர் பின்னால நான் ஓடுறேன்னு சொல்றேன். அவர் பிதா தான் என் கூட வர்றார், எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர்தான் என்னை தனியே இருக்க விடுவதில்லை, நான் எங்க போனாலும் கூடவே வந்துட்டு இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு விட்னஸ் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கணும். பிதாவுக்கு பிரியமானது நான் எப்பொழுதும் செய்கிறேன், அதனாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இதுதான் ரகசியம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஏதோ ரொம்ப ஈஸியா நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா துதிச்சுட்டா கர்த்தர் கூட இருப்பா, இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். துதிக்கிறதுல இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர், துதிகளில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் நீங்க துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்க மேல வரும். நீங்க துதிச்சு விட்ட பிறகு துதிக்க நிறுத்திட்டீங்கன்னா தேவ பிரசன்னம் உங்களை விட்டு போயிடும். புரியுதுல? தேவ பிரசனம் போயிட கர்த்தர் விட்டு விலகிட்டான்னு சொல்ல மாட்டேன். அந்த பிரசன்ஸ் உங்களை சூழ்ந்து படுகிற அந்த தேவ சமூகத்தை நீங்கள் அனுபவிக்கிறது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் துதிக்கிற அந்த நேரத்தில் அது உங்களுக்குள் மேன்மையா இருக்கும். நீங்க துதிக்கிற நிறுத்தும் பொழுது அதனுடைய லெவலும் அப்படியே மாறும். அப்படித்தான் இருக்கும். ஆனால் பிதாவுக்கு பிரியமானவைகளை நீங்கள் எப்பொழுதும் செய்கிறவர்களாய் மாறும் பொழுது அவர் அதன் நிமித்தம் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறதை உங்களால் உணர முடியும். அவரை தங்க வைத்துக் கொள்வதற்கான ரகசியம் என்னன்னா, பிதாவுக்கு பிரியமானவதை செய்வதுதான். இப்ப நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தது முதல் அவருடைய லைஃப் பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டே வந்தார். எப்போ அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 12 வயசுல பார்க்கும்போது அவரை தேவாலயத்திலே அவர் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை அவர் கற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த 12 வயசுல பிதாவுக்கு பிரியமான விதத்திலே தேவ வார்த்தைகளை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா நேரடி அவருடைய 30வது வயது தான் நமக்கு காட்டப்படுகிறது. 30 வயசுல அவர் பார்க்கும் பொழுது தன்னுடைய வளர்ப்பு தகப்பராய் இருக்கிற யோசேப்பினுடைய தொழிலை விட்டு பிதாவின் சித்தத்தின்படி யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு அவர் யோர்தானுக்கு வரார். அங்கே வரும் பொழுது யோவான் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ அந்த கியூல நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அப்படிதான் வரும்படிக்கு அவர் சொல்லிட்டாரு. பிதாவாகிய தேவனுடைய கட்டளையின்படி இயேசு கிறிஸ்து அந்த கியூல நிற்கிறாரு. இப்ப அப்படி நிற்கும் போது இயேசு கிறிஸ்து நிற்கிறத பார்த்த உடனே யோவானுக்கே பயம் வந்தது. ஆண்டவரே, நீர் என்னிடத்துல, நான் உம்மிடத்துல ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்துல வரலாமா என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்ப இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றணும். பிதா எனக்கு என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ, பிதா அவருக்கு பிரியமான விஷயமா எதெல்லாம் நான் செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அது எல்லாத்தையுமே நான் செய்யணும். எல்லா நீதியும் நிறைவேற்றணும். பாருங்க, எல்லா நீதி, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். அப்போ எல்லா நீதியையும் எப்பொழுதும் செய்கிறவர்களாக இயேசு இருந்தார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறவராக இருந்தார், எப்பொழுதும் அதை செய்கிறவராகவே இருந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது பாருங்க, இந்த கிரியைகள், இந்த கீழ்ப்படிதல் இதுல வரும் பொழுது ஆண்டவருடைய பிதாவினுடைய செயல்பாட்டை பார்க்க முடியும். ஞானஸ்தானம் எடுக்கிற, ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண வானம் திறக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் இறங்குகிறதை பார்க்கிறார். அல்லாஹ் வானத்தில் ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இப்ப பாருங்க, ஏன் பிதாவாகி தேவன் அவர் பிறக்கும் போது பிரியமா இல்லையா? 12 வயசுல அவர் வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமா இல்லையா? இந்த இடத்தில் அவர் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு அவர் முன் வந்து அவருக்கு அவசியமே இல்லாத ஞானஸ்நானத்தை கூட அவர் கீழ்ப்படிந்து எடுக்கும் போது அங்கேதான் அவர் பிதாவுக்கு பிரியமானவர் என்கிற சாட்சியை வெளியரங்கமாக பிதாவினிடத்துல பெறுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை சொல்றாரு. நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதான அந்த காரியத்தை நம்ம செய்யணும். பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுது செய்கிறதுல என்ன? பிதா எதையெல்லாம் கீழ்ப்படியணும்னு சொல்றாரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். எதையெல்லாம் செய்ய சொல்றாரோ அதையெல்லாம் நம்ம செய்யணும். பிதாவுக்கு பிரியமானதை செய்து எல்லா நீதியையும் நம்ம நிறைவேற்றணும். அப்ப எல்லா நீதின்னு வரும்போது எதையெல்லாம் செய்ய சொல்றாரோ அதை செய்யணும். எதை செய்ய வேணாம்னு சொல்றாரோ அதை செய்யாம இருக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஒழுங்குமுறை, தேவ சித்தத்தின்படியான ஒரு வாழ்க்கை, தேவன் கட்டளையிட்ட ஒரு வாழ்க்கை, பிதாவாகிய தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு வாழ்க்கை, நம்ம எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எதையெல்லாம் செய்யணும்னு இன்னைக்கு அவர் எனக்கு தீர்மானித்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் செய்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை. இதைத்தான் நம் ஒவ்வொருவரிடத்திலும் பிதா எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் எவைகளுக்கெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து என்னெல்லாம் செய்யணும் என்பது உங்களுக்கு நியமிக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து அதன்படி நீங்க இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நீங்க செய்ய சொல்லும் பொழுது இன்னைக்கு நீங்க செய்யணும். நாளைக்கு நீங்க தள்ளி போடக்கூடாது அல்லது செய்யாமலே இருந்து விடவும் கூடாது. நம்ம லைஃப்ல இதுதான் நம்ம பண்ற, ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாத ஒரு விஷயம் இதுதான். சில விஷயத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம தள்ளி போட்டுறோம் அல்லது சில நேரத்தில் அவர் சொல்றத செய்யாமலே விட்டுறோம். இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு இடைவெளி ஏற்படுத்துகிற ஒரு காரியம். இன்னைக்கு இந்த காலை வேளையில ஒரு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்ய போறேன். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்து பிதா என் கூட இருப்பதற்குரிய தகுதி உள்ள வாழ்க்கையை நான் வாழ போறேன். பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்ய போறேன். எப்பொழுது? எல்லா நேரத்திலும் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்யணும். ஏதோ உடனடி செஞ்சுட்டு நான் ரொம்ப பிதாவுக்கு பிரியமானவன் என்று சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்பொழுதும் நம்ம பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும். இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்கள். அதனால் இந்த நாளிலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்திலிருந்து பிதாவுக்கு பிரியமானது என்னது என்பதை பாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் இது பிதாவுக்கு பிரியமானதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு ஒரு பொருளை வாங்க போறீங்க, இது பிதாவுக்கு பிரியமானதா? இன்னைக்கு ஒரு நபரை நீங்க சந்திக்க போறீங்க, இது பிதாவுக்கு பிரியமானதா? இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, இது பிதாவுக்கு பிரியமானதா? நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை பேசினாலும், எந்த காரியத்தை கேட்டாலும் இது பிதாவுக்கு பிரியமானதா? யோசிச்சுப்பாரு. ஒரு காரியத்தை பேசுறீங்க ஒருத்தர்கிட்ட, இது பிதாவுக்கு பிரியமானதா? ஒரு காரியத்தை நீங்க கேட்கறீங்க, அதை சொல்றத இதை கேட்டு உட்காந்துக்கிறமே, இது பிதாவுக்கு பிரியமானதா? ஒரு காரியத்தை செய்றீங்க, இந்த காரியம் பிதாவுக்கு பிரியமானதா? இல்லையா? ஒரு இடத்துக்கு போறீங்க, இது பிதாவுக்கு பிரியமானதா? எல்லாத்தையும் நீங்க தீர்மானிக்கணும். எல்லாத்தையும் நீங்க தீர்மானிக்கணும். இது பிதாவுக்கு பிரியமானதா என்கிறதை நீங்கள் எப்பொழுதும் நீங்க தீர்மானிக்கணும், கவனிக்கணும், நிதானிக்கணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் இவ்வளவு தூரம் நீங்க காஷியஸா ரொம்ப பிரிகாஷனோட பிதாவுக்கு பிரியமானதா என்கிறதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க நடந்தீங்கன்னா அந்த காரியத்தின் நிமித்தம் பிதா நம்மோடு கூட இருக்கிறதை உணர முடியும். அதனாலே நம்முடைய காரியத்தில் நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்க கூடாது, பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு நினைக்க கூடாது, கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. இல்லையா? நம்ம இஷ்டம் போல நம்ம காரியத்தை செய்யக்கூடாது. இது பிதாவுக்கு பிரியமானதா? அதிலே நீங்கள் ஒரு விசை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா பல நேரத்திலே பல தவறுகள் தவிர்க்கப்பட்டுவிடும். புரியுதுங்களா? எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் இது பிதாவுக்கு பிரியமானதா அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா
பல நேரத்திலே பல தவறுகள், பல பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தவிர்க்கப்பட்டுவிடும். ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துவார், உணர்த்தி நடத்துவார். அதனால பிதாவுக்கு பிரியமானது எப்பொழுதும் செய்வோம். அதனால் பிதாவாகி தேவன் நம்மை தனியே இருக்க விடாமல் நம்மை நடத்துகிற அந்த அனுபவத்தை அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பா. இயேசுராஜா, இந்த அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி பிதாவுக்கு பிரியமானதை நாங்கள் எப்பொழுதும் செய்து எங்களோடு பிதா இருப்பதற்குரிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இப்படி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உணர்வுடைய இருதயம் இந்த நாளெல்லாம் எங்களோடு கூட இருப்பதாக இந்த உணர்வோடு உடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.